வெல்கம் டு வானவில் கதைகள். திருக்குறள் கதை. பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பெரியவர்களும் அவர்களின் அனுபவ அறிவும் இல்லையெனில் நமக்குதான் பெரிய இழப்பு. இந்த உண்மையை விளக்கும் ஒரு அழகான கதை. ஒரு நாட்டின் ராஜா ஒரு நாள் திடீரென்று ஒரு கடும் உத்தரவை போட்டார். 80 வயது தாண்டிய பெரியவர்களெல்லாம் இந்த பூமிக்கு பாரம். அவர்களை நாட்டின் எல்லையில் உள்ள அடர்ந்த காட்டில் விட்டுவிட்டு வாருங்கள். இனி அரசு அவர்களை பராமரிக்காது என்றார். அரசரின் கட்டளையை மீற முடியாமல் குடிமக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். தங்கள் வீட்டிலிருந்த தந்தை, தாய், தாத்தா, பாட்டி அனைவரையும் கண்ணீருடன் அடர்ந்த காட்டில் விட்டுவிட அழைத்துச் சென்றனர். 18 வயது இளைஞன் ஒருவன் தன் தோளில் தாத்தாவை சுமந்து கொண்டு காட்டிற்குள் சென்றான். தம்பி, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உங்க அப்பா அம்மா தீ விபத்துல செத்து போனாங்க. நான் தான் உன்னை வளர்த்தேன். இந்த தாத்தா இனிமே உனக்கு வேண்டாமாப்பா என்று கேட்டார். எனக்கு நீ அவசியம் வேண்டும் தாத்தா. ஆனா ராஜா உத்தரவு போட்டிருக்காரே, நான் என்ன செய்ய என்று இளைஞன் வருத்தமாக கூறினான். நீ ஒன்னு செய் பேராண்டி. நடுநிசி 12 மணிக்கு மேல ஊரே தூங்கும்போது என்னை நம் வீட்டில இருக்கிற நிலவறைக்குள் ஒளிச்சு வை. அங்கே வெளிச்சமும் இருக்கும், காற்றோட்டமும் இருக்கும். தினம் ஒரு வேளை சோறு ரகசியமா கொண்டு வந்தா போதும் என்று தாத்தா ஆலோசனை கூறினார். நடுநிசி. இளைஞன் தாத்தாவை வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் அழைத்து வந்து அவர் சொன்னபடியே அந்த வீட்டின் நிலவரையில் பாதுகாப்பாக இருக்க வைத்தான். தினமும் தானே வந்து பார்த்து கொள்வதாக கூறினான். இன்று பொங்கல் பண்டிகை. இங்கே இப்போது சில போட்டிகள் நடத்துவார்கள். அந்த ஒவ்வொரு போட்டியிலும் ஜெயிப்பவருக்கு 100 வராகன் பொன் பரிசாக தரப்படும் என்று ராஜா அறிவித்தார். முதல் நாள் போட்டி. 4 அடி நீள பனைமரத்துண்டு அங்கே மக்கள் கூட்டத்தின் நடுவே வைக்கப்பட்டது. இந்த பனைமரத்துண்டில் மேல் பக்கம் எது, அடிப்பக்கம் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றனர் அதிகாரிகள். கூட்டம் அமைதியாக இருந்தது. உடனே இளைஞன் தன் வீட்டுக்கு ஓடினான். நிலவரையில் உள்ள தாத்தாவுக்கு பதில் தெரியும் என்று நம்பினான். நிலவரையில் தாத்தா இளைஞனிடம், 6 அடி ஆழமுள்ள தண்ணீரில் இந்த 4 அடி மரத்துண்டை போடு. தண்டின் அடிப்பக்கம் கீழே லேசாக மூழ்கும், மேல் பக்கம் மேலே வரும், அவ்வளவுதான் என்றார் அவர். உடனே இளைஞன் தன் வீட்டிலிருந்து போட்டி நடக்கும் இடம் நோக்கி வேகமாக ஓடினான். மக்கள் அனைவரும் அவன் விடை கண்டுவிட்டான் போல என்று ஆரவாரம் செய்தனர். இளைஞன் மரத்துண்டை தூக்கி தண்ணீரில் போட்டான். அப்போது தண்டின் ஒரு பக்கம் நீரில் மூழ்கியது, இன்னொரு பக்கம் நீரின் மேல் இருந்தது. மூழ்கிய பக்கம் அடிப்பகுதி, மேலே உள்ள பக்கம் மேல் பகுதி என்று இளைஞன் கூறினான். உடனே மரத்தை வெட்டியவன் சரியான விடை என்றான். 100 வராகன் இளைஞனுக்கு பரிசாக தரப்பட்டது. மன்னரும் பாராட்டினார். ஊரே கரகோஷம் செய்தது. யாரும் இதை நினைத்து பார்க்கவில்லை. அடுத்த போட்டி மிருதங்கம். யாரும் வாசிக்காமல் அதிலிருந்து சத்தம் வர வேண்டும். கைவிரல்களோ குச்சியோ தோள் பகுதியில் படாமல் சத்தம் மட்டும் வர வேண்டும் என்று ராஜா கூறினார். இளைஞன் மறுபடியும் வீட்டுக்கு ஓடினான். நிலவரையில் உள்ள தாத்தாவிடம் 2வது போட்டியை பற்றி விவரமாக கூறினான். தாத்தா அமைதியாக கேட்டுவிட்டு பின்பு, ஒரு தேன் கூட்டை மிருதங்கத்துக்குள் வைத்து தோலை தைத்துவிடு. ராணி தேனி இருப்பதால் அனைத்து தேனியும் உள்ளே இருக்கும். மிருதங்கத்திற்கு மேலே ஒரு இரும்பு கொக்கி மாட்டிவிடு. அந்த கொக்கியை பிடித்து தூக்கி லேசாக ஆட்டினால் அதிர்ச்சியில் தேனீக்கள் மிருதங்கத்தின் தோல் பகுதியை கொட்டும். அப்போது ngொய் என சத்தம் வரும் என்று தாத்தா ஆலோசனை கூறினார். இளைஞன் தன் தாத்தா சொல்லியது போல மேடையில் மிருதங்கத்தை லேசாக தூக்கியாட்டி காட்டினான். தேனீக்கள் சத்தம் கேட்டதும் மன்னர் மிகவும் பாராட்டினார். ஊரே இளைஞனை கொண்டாடியது. மீண்டும் 100 வராகன் பரிசு தரப்பட்டது. 3வது போட்டி சாம்பல் கயிறு திரிக்க வேண்டும் என்றனர் அதிகாரிகள். எல்லோரும் இளைஞன் பக்கம் திரும்பினார்கள். அவன் மீண்டும் தாத்தாவிடம் சென்றான். ஒரு தாம்பாளத்தில் கயிறை வட்டமாக சுற்றி வை.
எண்ணெயில் கயிற்றை ஊறவை. கயிறு எண்ணெயை நன்கு உறிஞ்சிக் கொள்ளும். பின் அதன் ஒரு முனையில் தீவை. கயிறு சாம்பலாகி சாம்பல் கயிறு போலவே இருக்கும் என்றார் தாத்தா. தாத்தா சொன்னபடி இளைஞன் ராஜா முன்பு செய்து காட்டினான். சாம்பல் கயிறு பார்த்து மிக்க மகிழ்ச்சி ராஜாவுக்கு. மக்கள் அனைவரும் உற்சாகமாக இளைஞனை பாராட்டினார்கள். அதே சமயம் ராஜாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவ்வளவு சின்ன பையன் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மூளையுள்ளவனாக இருக்கிறானே, இது எப்படி அவனுக்கு சாத்தியம் என்று யோசித்தார். தம்பி, உண்மையை சொல். உன் வயதில் இப்படிப்பட்ட அறிவுடன் ஒருவன் இருக்க வாய்ப்பில்லை. இது எப்படி உன்னால் முடிந்தது என்று ராஜா கேட்டார். மன்னிச்சிடுங்க ராஜா, என் தாத்தாவை என் வீட்டின் நிலவரையில் ஒளிச்சு வச்சிருக்கேன். அவர் கொடுத்த ஆலோசனைதான் இந்த போட்டியில் நான் வெற்றி பெற காரணம் என்றான் இளைஞன். பெரியவர்கள், வைரங்கள், எவ்வளவு அனுபவங்களை அவர்கள் வாழ்க்கையில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். முட்டாள்தனமாக அவர்களை கைவிட உத்தரவு போட்டுவிட்டேனே என்று ராஜா வருந்தினார். இனிமேல் யார் வீட்டில் வயதானவர்கள் உயிரோடு இருந்தாலும் அரசுக்கு தெரிவியுங்கள். அவர்களை இனி அரசே பராமரிக்கும் என்று ராஜா உத்தரவு போட்டார். பெரியவர்களின் அனுபவத்தை புறக்கணித்தால் நம் வாழ்க்கையே திசை மாறிப் போகும். அதனால்தான் வள்ளுவர் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்று கூறினார். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Folk Funny Story. Stay tuned with us.